அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு யூஎன்சி காயின் பாக்கெட்டை உடச்சி வச்சுருக்கேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாக்கெட்டை உடச்சி வச்சுருக்கேன். இது ஒரு பாக்கெட், இது ஒரு பாக்கெட். 2020 100 காயின் ஹைதராபாத் மின்ட்டு. ஆனால் உள்ளே இருக்கிற நாணயத்தை பூரா பார்த்தீங்கன்னா 2019 ரெயின் ட்ராப்ஸ், மழை நீர் சொட்டு சொட்டு அவ்வளோத மாதிரி. 2019 ஹைதராபாத் மின்ட்டு. ஹைதராபாத் மின்ட்டு. இதில் 100 காயின். இதனோட வலைத்தளத்தில் ரேட் வந்து ஒரு காயின் 200 ரூபா. நம்ம கொடுக்குறது 4ல் ஒரு பங்கு, வெறும் 50 ரூபா. இது இப்போ கிடையாது, பேங்கில் நிப்பாயிட்டாங்க. 5 வருஷத்துக்கு முந்தி உள்ள நாணயம். 2019 காயின். இப்போ 5 வருஷம் முடிஞ்சு போச்சு இதுக்கு. இப்போ இது பேங்கில் வாங்க முடியாது, வெளியில் வாங்க முடியாது. யூஸ்டு கண்டிஷன் ஆங்காங்கே ஒன்று என்று கைகளுக்கு கிடைக்குது. இது யூஎன்சி காயின். நீங்கள் வலைத்தளத்தில் போய் செக்கப் பண்ணிவிட்டு இந்த காயினை வாங்கினா போதும். நான் சொன்னோங்கிறதுக்காண்டி உடனடியாக நீங்கள் வாங்க வேண்டாம். ஏன்னா இது நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது வந்து 200ல் பாதி 100, 100ல் பாதி 50, 4ல் ஒரு மடங்கு தான் கொடுக்கும். 2 பாக்கெட் இருக்குது. இது ஒரு பாக்கெட்டு ஹைதராபாத் மின்ட்டு தான், 10 ரூபா காயின் தான். அது மாதிரி இது ஒரு பாக்கெட்டு ஹைதராபாத் மின்ட்டு 10 ரூபா காயின் நாணயம். ஒரு நாணயம் வெறும் 50 ரூபா. 100% யூஎன்சி காயின். அதில் சந்தேகம்லாம் கிடையாது. இதுக்கு அடுத்து 75th இண்டிபெண்டன்ஸ் டே வந்துருச்சு. இனிமேல் இந்த காயின் வரப்போகிறதில்ல, பேங்க்லேயும் வரப்போகிறதில்ல, வெளியும் வரப்போகிறதில்ல. இது இப்போவே ஒரு காயின் 200 ரூபா. இன்னும் நாட்கள் போக போக இதோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். இப்போவும் இதை நீங்கள் யார்ட்டையும் விற்கிறதா வலைத்தளத்தில் ரேட்டை காமிச்சே கொடுக்கலாம், 200 ரூபா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. நான் இப்போ பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பதிவை போடுதேன். நீங்கள் 200ல் பாதி 100 கூட தர வேண்டாம், 100ல் பாதி 50 ரூபா கொடுத்தா போதும். உங்களுக்கு நீங்கள் கேட்குற காயினை அனுப்பிச்சி விட்ருவேன். மொத்தம் ஸ்டாக் வந்து 200 காயின் இருக்குது. இது ஒரு விதமான காயின், பிஜு பட்நாயக். இது முதல்லையே விலை அதிகமாக இருக்கிற சமயமே நான் வாங்கின காயின். இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு. நான் இதை வந்து 75 ரூபா ரேட்டு போட்டு கொடுத்தேன். இப்போ வந்து சும்மா 50 ரூபா ரேட்டு போட்டு தான் தாரேன். 100% யூஎன்சி காயின். இது வந்து நொய்டா மின்ட்டுன்னு நினைக்கேன், பார்த்துட்டுமா. பிஜு பட்நாயக்கு. இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு. இந்த இருக்கு வருங்க ஸ்டார். பிஜு பட்நாயக் நாணயம் எல்லாமே இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக தான் இருக்கும். எல்லாமே 100 நாணயமே அப்படி தான் இருக்கும். வெறும் 50 ரூபா தான். இன்னொரு நாணயம் 80 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் இப்போ வாங்கலை, ஃபஸ்ட்டாக முதல்ல அது ரேராக வந்துச்சுல, அப்போவே நான் பாக்கெட்டாக வாங்கி வச்சுருக்கேன் நிறையா. இது பிஜு பட்நாயக். இதை பார்ப்போம். இது வந்து அது மாதிரி இருக்காது, புள்ளியெல்லாம் இருக்காது. ராணி கெய்டுன்டுலு மும்பை மின்ட்டு. ஆயிரத்தி 814 to 2000. சாரி, இது வந்து பேகம் அக்தர் காயின். நான் ராணி கேடனில் எடுக்கிறது போல் இதை எடுத்து வச்சுட்டேன். பேகம் அக்தர், செஞ்சுரி ஆஃப் பேகம் அக்தர் காயின். இது வந்து ஒரு நாணயம் வந்து 35 ரூபான்னு தரலாம். ராணி கேடன்லாம் 50 ரூபாவும். இது வந்து ஒரு நாணயம் வெறும் 35. நம்ம 40 ரூபான்னு கொடுத்தோம். இப்போ வந்து ஒரு 5 ரூபா கம்மியாகுது. 100% யூஎன்சி காயின் தான்.
ராணி கேட்டுருவும் யூஎன்சி இருக்குது. நான் அது எடுக்கிறதுக்கு பேர் தான் இந்த பாக்கெட் எடுத்து வந்துட்டேன். காயினும் தங்க பவுன் மாதிரி இருக்கும். நாணயங்கள்லேயே இந்த பேகமத்தர் காயின் நல்ல ஃபுட் கண்டிஷனாக இருக்கும் எல்லாமே. மும்பை மின்ட் காயின் வெறும் 35 ரூபா தான். 3 விதமான நாணயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட இப்போ போடணும்னு போட்டேன். 10 ரூபா 50 ரூபா ஒரு காயின் ஹைதராபாத் மின்ட்டு, பிஜுப்பட்னாக்கு ஹைதராபாத் மின்ட்டு ஒரு காயின் 50 ரூபா தான். மும்பை மின்ட்டு பேகமத்தர் காயின் ஒரு காயின் 35 ரூபா தான். ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎன்சி காயின். எத்தனை காயின் வேணுமோ நீங்கள் அத்தனை காயின் மட்டும் வாங்கிக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.